வணக்கம் அன்பு நண்பர்களே, ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சென்னையுடைய மைய பகுதியில 3 இடங்கள்ல தேசத்துடைய அரிய பொக்கிஷங்கள், கற்சிலைகள், ஐம்பொன் சிலைகள், அரிய ஓவியங்கள், சோழர் காலத்து, ஹொய்சாளர் காலத்து பழங்கால ஓவியங்கள், சிற்பங்கள் இவையெல்லாம் பதுக்கப்பட்டு கடத்தப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி நம்ம எல்லாம் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. இதை தமிழக காவல்துறையுடைய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு இந்த ஒரு ராக்கெட்டை பஸ் பண்ணியிருக்கிறது, இதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. இதுல வெளிவராத பல அதிர்ச்சிகரமான விஷயங்களும் சேர்ந்தே இருக்கின்றன என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான பழங்கால சிற்பங்களை எல்லாம் கடத்தி விற்பதை தொடர்ந்து நடத்தி வருபவர்கள், வெளிநாடுகளுடைய தொடர்போடு, அண்டை நாடுகளுடைய தொடர்போடு தொடர்ந்து செய்து வருபவர்கள் இருந்து வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து தண்டிக்கப்பட்டும் வருகிறார்கள். ஆனாலும் கூட இந்த ஒரு பிரச்சனை, நமது அரிய பொக்கிஷங்கள், இந்த தேசத்துடைய பொக்கிஷங்கள் களவாடப்பட்டு அண்டை நாடுகளுக்கு செல்வதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. இந்த சம்பவத்துடைய மேக்னிடியூட், இதனது வீரியம் பல அதிர்ச்சிகளை நமக்கு தருகிறது. மைய பகுதியில இவ்வளவு அளவு சிலைகளை, இவ்வளவு அளவு பொக்கிஷங்களை கடத்தி வைத்திருக்க முடியுமா? அது எந்த கோயில் பொக்கிஷம், எந்த கோயிலுடைய சிலை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நாளாகும் என்ற அளவுல இதனது அளவு, இதனது வீரியம் பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. இது பல கேள்விகளை நமக்கு எழுப்புகிறது. சிலை கடத்தலும் மர்ம முடிச்சுகளும் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில நம்முடைய ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு சித்தனன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு முருகன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் தமிழக முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த திரு VV சுவாமிநாதன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் சமய ஆர்வலர் திரு ரங்கராஜ் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணையிருக்கிறார்கள். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர் திரு சுவாமிநாதன், உங்களுக்கு இதுல நீண்ட அனுபவம் இருக்கும். அறநிலையத்துறையுடைய பொறுப்பே, அதனது கடமையே, அதனது நோக்கமே இந்த கோயில்களுடைய சொத்துக்களை எல்லாம் பராமரிப்பது. அது முக்கிய கடமையாக இருக்கிறது. ஒரு 40,000 கோயில்களை கிட்டத்தட்ட பராமரிக்கிறது. அதுல லட்சக்கணக்கான அரிய இது போன்ற சிலைகள், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான சிலைகள் இருந்துட்டு இருக்கு. இதுல இவ்வளவு தொடர்ந்து கடத்தப்பட்டு இருக்கு. இன்னைக்கு கடத்தப்பட்டிருக்கக்கூடிய சிலைகள் எந்த கோவில் சிலைகள் அப்படின்னு தெரியாத நிலை இருக்கிறது. அதுல பல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் இருக்கு. அப்படின்னா இதெல்லாம் காக்கிறது தானே அறநிலையத்துறையுடைய பணி. இவ்வளவு களவாடப்பட்டிருக்கு, இது எங்கிருந்து களவாடப்பட்டிருக்கும் கூட தெரியாத ஒரு நிலை இருக்கு. அப்படின்னா எந்த நிலையில் அறநிலையத்துறை இந்த சொத்துக்களை எல்லாம் நிர்வகிக்கிறது அப்படிங்கிற அடிப்படையான கேள்வி எழுங்க. யுவர் அப்சர்வேஷன்ஸ், முதற்கட்ட அப்சர்வேஷன். இது அதனது அறநிலையத்துறையுடைய தொடர் செயல்பாடு, அதனது பங்கனிங் குறித்த கேள்விகளை எழுப்புது இல்லையா? எஸ், உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். அறநிலையத்துறை நிர்வாகத்தின் கீழ் பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இருப்பது உண்மை. அந்த கோயில்கள் பழங்கால சிற்பங்கள், பொக்கிஷங்கள் போல் நிறைந்திருப்பதும் தெரியும். வெளிநாடுகள் படையெடுத்ததும் அதற்காகத்தான். ஆனால் நம் நாட்டில், தமிழ்நாட்டில்தான், இந்தியாவிலேயே ஆள் உயர தங்க சிலை, ஆள் உயர நவரத்தின சிலை, ஆள் உயர வைர நகைகள் பூட்டப்பட்ட சிலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றன. ஆனால் அவைகள் ஆவணங்களில் பதியப்படாமல் இருக்கின்றன. 90% பதியப்படல. லட்சக்கணக்கில் இது போன்ற பழைய சிலைகள் இருக்கு. 90% பதியவே படல ஆவணங்கள்ல. அப்படின்னா இதெல்லாம் பதிவு செஞ்சு அதை காப்பது தானே அறநிலையத்துறையுடைய பணி. இவ்வளவு ஆண்டுகள் தமிழக அறநிலையத்துறை என்ன செய்து வருகிறதுங்கிற கேள்வி எழுதுமா எழுத. அறநிலையத்துறையுடைய லட்சியமே மத சார்பற்ற முறையில் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை, செலவு வருமானங்களை நிர்வகிப்பதுதான் அதனுடைய கொள்கை. ஆனால் இந்த பொக்கிஷங்களை, சிலைகளை, ஓவியங்களை, நகைகளை படம் எடுப்பதற்கு கருவி இல்லாத காலம் இருந்தது. ஆனால் கேமராவும் வீடியோவும் வந்த பிறகு தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு போட்டது. கோயிலில், எல்லா கோயில்களிலும் உள்ள சிலைகள், நகைகள் ஆகியவற்றை வீடியோ மூலம் வண்ணப்படம் எடுத்து பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்ட பிற்பாடும் மூட நம்பிக்கை, வைதீகம், ஆன்மீகம் என்ற பெயரால் கடவுளுடன் நெருங்கிய தொடர்புடைய அர்ச்சகர்கள் அல்லது கோயில் நிர்வாகிகள் தடுக்கிறார்கள்.
ஒரு 30,000 சிலைகளை பதிவு செஞ்சிருக்காங்க. இதையும் மீறி தடுத்து பதிவு செஞ்சாங்களா? இதை அங்கெல்லாம் மட்டும்தான் அர்ச்சகர்கள் தடுக்கலையா, இல்ல மற்ற இடங்கள்ல எல்லா இடத்துலயும் அர்ச்சகர்கள் தடுக்கிறாங்களா? எவ்வளவோ டெக்னாலஜி வந்தாச்சு. இதை தடுப்பதற்கு அவங்க வைக்கக்கூடிய காரணம் என்ன? காரணம் தவறான ஆன்மீக கொள்கைகள் சொல்லுகிறார்கள். என்ன காரணம் இருக்க முடியும்? அவர்கள் சாமியை படம் எடுத்தால் அல்லது சிலையை கேமரா மூலம் வீடியோ மூலம் எடுத்தால் சக்தி குறைந்துவிடும் என்று கருதுகிறார்கள். மூலவரை எடுக்க முடியாது, அது இன்னி வரைக்கும் அனுமதி கிடையாது. மூலவர் சிலைகள் அதிக அளவுக்கு கடத்தப்படுவது நம்ம பார்க்கல. அங்கங்க அந்த மண்டபங்கள்ல இருக்கக்கூடியது, பொக்கிஷமா இருக்கக்கூடிய சிலைகள்லாம் தான் கடத்தப்படுது. அதெல்லாம் படம் எடுக்கிறதுல நீங்களும் எடுக்கலாம், நானும் எடுக்கலாம், எல்லாரும் எடுக்கலாம் என்பது தடுப்பதற்கு யார்? அதையெல்லாம் மீறித்தானே அவங்களையும் சேர்த்து நிர்வகிக்கத்தானே அறநிலையத்துறை இருக்கிறது. அதுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. அது ஒரு காரணமா காட்ட முடியுமா? உலகத்திலேயே தினம் தினம் அதிகமான வருமானம் வருகிற திருப்பதி கோயிலில் பெருமாளை வீடியோ எடுக்கிறார்கள். அது எப்பொழுது ஜனங்களுக்கு நேரடியாக பார்ப்பதற்கு ஒளிபரப்பப்படுகிறது. ஆனால் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் படம் எடுக்க சொன்னதற்கு தடுத்து விட்டார்கள். அதற்குத்தான் நான் சொல்லுகிறேன். இல்ல, மூலவர் பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட எல்லா கோயிலுக்கும் ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. ஆனா இது போன்ற பொக்கிஷமா பாதுகாத்து வைக்கக்கூடிய இந்த சிலைகள் எடுக்கிறதுக்கு அறநிலையத்துறைக்கு அந்த உத்தரவு போட்டு செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கு. யார் என்ன ஆட்சேபனை தெரிவித்தாலும் உத்தரவு போட்டு அமல்படுத்த வேண்டும் அல்லவா? நானே அமல்படுத்த வேண்டியது அறநிலையத்துறை தானே. நானே தடுப்பதற்கு யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது காஞ்சி மாமுனிவர் என்று சொல்லப்படுகிற சங்கராச்சாரியார் மறைந்த பெரியவரினிடம் ஒரு களவு பற்றி சொன்னார். கோயில் உள்ளே நடந்த களவு. தஞ்சாவூரில் சோழ பேரரசை நிரந்த அரசை ஏற்படுத்திய ராஜராஜ சோழன் தன்னுடைய உருவத்தை, தங்கத்திலான உருவ சிலையை அந்த கோயிலில் வைத்திருக்கிறார். அந்த தங்கத்திலான ராஜராஜன் உருவ சிலை களவு போய்விட்டது. களவு போன சிலை அட்டாமிக் சயின்டிஸ்ட் பிரபல விக்ரம் சாராபாயுடைய மனைவி, தமிழ்நாடுடைய அரசு அட்வொகேட் ஜெனரலாக இருந்த கோவிந்தசாமிநாதனுடைய சகோதரி டான்சர் மிர்லானி சாராபாய் வீட்டினுடைய அகமதாபாத்தில் ஹவுஸ் மியூசியத்தில் இருக்கிறது. அதை நீ கைப்பற்று என்று சொன்னார். நான் அமைச்சர் என்ற முறையில் உத்தரவு போட்டும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக போகிறது. அந்த களவு கண்டுபிடிக்கப்படவில்லை. போலீசுக்கு புகாரே செய்யவில்லை. செய்ய வேண்டியது யார்? அறநிலையத்துறை தான் உத்தரவிட வேண்டும். நான் இப்பொழுது பிரபலமாக இருக்கிற பொன்மாணிக்கம் போலீஸ் அதிகாரியை எனது வீட்டிலே கூப்பிட்டு அதிகாரம் போன பிற்பாடு திரும்பி நான் தொடர்ந்து புகார் செய்து கொண்டே இருக்கிறேன். பொன்மாணிக்கம் என்னிடம் சொன்னார், என்னிடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள், நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். ஆனால் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லை. அது மாதிரி தான் நடக்கிறது. அதே மாதிரி சிதம்பரம் நடராஜா கோயிலுக்குள் மனிதனுக்கு நீதி புகட்டியதுதான் திருக்குறள். கடவுள் மனிதனுக்கு நீதி புகட்டியதுதான் கீதை. ஆனால் மாணிக்க வாசகர் எழுதிய கோவையார் என்ற நூலை சிதம்பரம் நடராஜர் தன் கையாலேயே ஓலையில் பதிவு செய்து தனது கர்ப்ப கிரகத்தில் நடராஜா கோயில் வைத்திருந்த அந்த புகழ்பெற்ற ஓலைச்சுவடிகள் இன்னும் இருக்கிறது. அது களவு போய்விட்டது. அதை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அறநிலையத்துறை செயலாளர் ஆணையாளருக்கும் நான் புகார் செய்தும் ஓராண்டுக்கு மேல் அதை பற்றி போலீசுக்கு தெரிவிக்காமல் இருக்கிறார். சிஸ்டமிக்கா இது குறித்த கேள்விகள்லாம் எழுது. இன்னைக்கு களவாடப்பட்டு இன்னைக்கு கண்டறிந்த சிலைகள்லாம் கூட கம்ப்ளைண்ட் கூட பதிவு செய்யாமல் நிறைய இருக்கிறது. 2002 களவு போன சிலை 2013 கிடைக்குங்கிற சூழ்நிலையில் இந்த சிலை அது இறங்கிய மியூசியத்தில் ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னு தெரிய வந்த பிறகு எஃப்ஐஆர் பதிவாகிறது. இதெல்லாம் இந்த நிர்வாகம் குறித்த கேள்விகளை தொடர்ந்து எழுப்புகிறது. திரு முருகன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். 90% சிலைகள் இன்னைக்கு லட்சக்கணக்கான சிலைகள், அவர் சொன்னது போல அரிய சிலைகள் மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு பொக்கிஷங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. லட்சக்கணக்கான சிலைகள். சட்டமே கூட என்ன சொல்லுது? புராதன பொக்கிஷ சட்டம் 1972 ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பதிவு செய்யணும், அதற்கு வழிமுறை இருக்கிறது. அது ஒரு 26,000 மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 90% பதியாமல் இருக்கிறது. அப்படின்னா எதனால் இதை தடுத்து நிறுத்தியது என்ன? வாட் ஸ்டாப்ஸ் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் டூயிங் திஸ்? நீங்க கேட்கிற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. ஐயா நல்ல பதில் சொன்னாங்க. இங்க அமைச்சர்களையோ முதல்வரையோ அரசியல் கட்சிகளோ அப்படி தனியா விட்டுருங்க, மறந்துருங்க.
இந்த எல்லா விதமான இர்ரெகுலாரிட்டிக்கும் காரணம் அதிகாரிகள். அதாவது கோயில் நிர்வாகத்தை பத்தி தெரியாதவங்க ரொம்ப பெருசா, நானே என்னுடைய அனுபவத்துல நல்ல ஞாபகம் இருக்கு, ரொம்பவும் நாணயமான ஒழுக்கமான ஒரு HRNC கமிஷனர் இருந்தாரு. அப்போ எனக்கு கிராமத்துல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சார் இவன் உண்டியல் போடும்போதே உள்ள ஒரு குழாய் தனியா வச்சிருக்கான், அப்படி அதுல போட்டா உண்டியல்ல விழாது, டக்குன்னு போய் ஒரு பையில விழும், டேட் முடிஞ்சோன்னா அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். அப்புறம் பெரிய திருவிழாவில் நிறைய சில்லறை, மொத்த சில்லறையை எண்ணி பார்த்தா ஒரு 20 பேர் உட்கார்ந்து 3 நாள் எண்ணா 27 லட்சம் ரூபாய் வரும். அதை கொண்டு சரி இதை ரூபா நோட்டா மாத்துறதுக்கு ஒருத்தட்ட கொடுக்கறது திட்டம் போட்டு, அவன் ரூபா நோட்டா மாத்துறதுக்கு 1 வருஷம் ஆகும் அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு வட்டிக்கு விடுறது. இது மாதிரி இர்ரெகுலாரிட்டி நடக்குன்னு சொன்னோன்னே அவ்வளோ பெரிய இர்ரெகுலாரிட்டி நடக்கிறது. நான் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணேன், சரி சார் நீங்க சொல்லிட்டீங்களா, நாங்க பார்த்து நடவடிக்கை இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க, தவிர ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் நைஸா ஒரு ஃப்ரெண்ட்ட, என்னப்பா இது இவ்வளவு பெரிய விஷயம் சொன்ன, இல்ல அவர் புதுசு இல்ல, நம்மகிட்ட இருக்கிற கிட்டத்தட்ட 50,000 கோயில்ல எல்லா கோயிலையும் ட்ரஸ்டிகளை எதுதான் பண்றான், சார் இப்பதான் முத கேள்விப்படார், ஷாக்காரார் அப்படின்னு. கோயில்களில் கடவுள் பக்தி உள்ளவர்கள் பூஜாரிகளா இருந்து அதெல்லாம் பண்ணி அங்க பெரிய இதா இருக்க அர்ச்சகர்களா இருக்கிறாங்க, ட்ரஸ்டியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்காங்கிற சந்தேகமே வரும். பெரியார் சிலை திரட்டு போகும்போது எழுதுவார் அந்த காலத்துல. அதனாலதான் தமிழ்நாட்டில் சமீபத்துல சட்டமே போட்டாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பொறுப்புகள்ல இருக்கு. சட்டம் போடுறது இல்ல, தெளிவா சொல்லுவார் பெரியார். ஒவ்வொரு தடவை சிலை திட்டு வரும்போது எழுதுவாரு, கடவுளுக்கு தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை, உன்னை எப்படி காப்பாற்றுவார்னு சொல்லு. இந்த மாதிரிலாம் கெட்ட பேர் வர்றதுக்கு அந்த துறையினுடைய அரசு ஊழியர்களும் அதை சார்ந்த, இப்ப ஒண்ணுங்க, இந்த ஐஜி வர்றது வரைக்கும் இத மாதிரி யாரும் கட்டுக்கோப்பா நடவடிக்கை எடுத்து இந்த சிலை திரட்டை கண்டுபிடிக்கவில்லைங்கிறது எங்களை மாதிரி ஆளுக்கு தெரியும். அவர் வந்த உடனே இதை கம்ப்ளைண்ட் எல்லாம் பாக்குறாரு, உடனே ஒரு ஐடியா ஃபார்ம் பண்றாரு, ஓல்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறான், அவன் பழைய கேஸ் ஒன்றுல மாட்டினவன், ஆனா அன்னையில இருந்து அவனை யாரும் பிடிக்காம அவன் இன்ஃபுளுன்ஸ் பண்றான். அவன் தமிழ்நாட்டை சார்ந்தவனே அல்ல, ஆந்திராவை சார்ந்த நபர். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா ட்ராப் பண்ணி, இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆபீசர், எல்லாருக்கும் தெரியும் இவர் எப்படி வேலை செய்வார்னு. அவருடைய சுயமுயற்சியில் இது நடந்திருக்கு. ஆனால் இன்றும் கூட இது போன்ற திருட்டுக்கள் நடப்பதற்கும் இன்னும் நடப்பதற்கும் கோஆபரேட் பண்ற மாதிரி தான் கீழ்நிலை அதிகாரிகள், நடுநிலை அதிகாரிகள். அப்படி கீழ்நிலை நடுநிலை அதுக்கு கீழ்நிலைன்னு சொல்ல முடியும், அதுக்கு ஒரு மேல ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. இதுல மட்டும் இல்ல, நீங்க பர்கெட் அபவுட் HRNC எல்லா துறை. இப்ப பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல ஒரு பையன் செத்து விழுந்திருக்கான், அவனை அட்மிட் பண்றேன்னு சொல்லி எடுத்துட்டு ஓடி இருக்கான். மேல்நிலையில இருக்கவங்க அடுத்த நிலையில் உள்ளவங்களை கண்ட்ரோல் பண்ற கல்ச்சர் போயிடுச்சு. இவங்க இருக்கும்போது நல்லா ஞாபகம், சிஸ்டம் உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கிற பரபரப்பான செய்தி சிலை திருட்டு. ஆனால் இதே நேரத்தில் மற்ற துறைகளிலும் தவறு நடக்கிறது. நம்ம சிஸ்டம் ஃபெயிலியர் அரசு அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய அனுபவம். நான் திரு ரங்கராஜன் அவர்கள்ட்ட கேட்கிறோம், மிஸ்டர் சித்தண்ணன். இன்னைக்கு திரு முருகன் சொன்னது போல நம்ம கடத்தப்படுறத நம்ம பார்க்கிறோம். இது தொடர்ந்து கடத்தப்படுது. இப்போ பல நமது அரிய பொக்கிஷங்கள் அமெரிக்கால, ஆஸ்திரேலியால, ஜெர்மனில, அங்கங்க மியூசியத்துல கிடைத்து நம்ம மீண்டும் கொண்டு வரோம். இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் மற்ற குற்றங்களை காட்டிலும் இந்த குற்றத்துல தான் கடத்தியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை கிடைக்கக்கூடிய விகிதமும் அதிகமாக இருக்கிறது. மற்ற எந்த குற்றத்திலும் இவ்வளவு இருக்குமான்னு எனக்கு தெரியல. கன்விக்ஷன் ரேட்டே 70% இருக்கிறது. அதையும் சேர்த்து பார்க்க வேண்டி இருக்கிறது இல்லையா? உங்களுடைய முதற்கட்ட பார்வைகள் திரு ரங்கராஜ். வணக்கம். அதுக்கு முன்னால நீங்க கன்விக்ஷன் ரேட் 70% சொன்னீங்க. இது முதல்ல ரெஜிஸ்டர் ஆகிற கேஸே கம்மியா இருக்கும்போது கன்விக்ஷன் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஆர்டிஐ தகவல் படி 415 சிலைகள் மட்டும்தான் காணாம போயிருக்குன்னு இந்து சமய அறநிலையத்துறை சொல்றது. ஆனா இன்னைக்கு பிடிக்கப்பட்ட சிலைகள் மட்டும் 300க்கு மேல இருக்கு. இப்படி இருக்கிற நிலையில எவ்வளவு சிலைகள் தொலைஞ்சு போச்சுன்ற ஒரு விவரமே தெரியாம கன்விக்ஷன் ரேட்டை மட்டும் பார்த்தாக்க சரி வருமானு எனக்கு தெரியல. அது ஒரு பக்கம். இன்னைக்கு பல கருத்துக்கள் இப்போ வெளிவந்தது. அதுல முக்கியமா ஒரு கருத்து என்னன்னாக்கா, இப்போ மூலவர் சிலைகள் மட்டும்தான் தொலைஞ்சு போறதுன்ற ஒரு அபிப்பிராயத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோவில்கள் திருப்பணி என்கிற பெயரில் பலவிதமாக மாற்றப்பட்டு வருகின்றன. இந்த கோவில்கள் எல்லாம் குறைஞ்சபட்சம் 100 வருஷத்திலிருந்து 1000 வருஷத்துக்கு பழமையான கோவில்கள். இப்படிப்பட்ட கோவில்களில் மூலவர் திருமேனியை தவிர பல விஷயங்கள் கோவில்களில் சிற்பங்கள், தூண்கள், கதவுகள் போன்றவைகள் பல விஷயங்கள் மாற்றப்படுகின்றன. இந்த மாற்றப்படுகிற இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ், அதாவது ஆர்கியாலஜிக்கல் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் எங்க போறதுன்றதுக்கு விவரமே தெரியல. முன்ன ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரிலாம் படம் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றாரு. படம் எடுக்கிறது மூலவர் எடுக்க விடலன்ற பட்சத்துல மற்றதெல்லாம் காணா போறது எப்படி? இதுக்கு முதல் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்து சமய அறநிலையத்துறை மட்டுமே. இல்ல, இந்து சமய அறநிலையத்துறையால இவர்கள் கும்பாபிஷேகம் செய்யப்படக்கூடிய இடங்கள்ல இந்த பணிகள்லாம் வந்து வீடியோ கேமரா வச்சு பல இடங்கள்ல மேற்பார்வையிடப்படுறதையும் சேர்த்து பார்க்கிறோம். நம்ம கண்டிப்பா எடுக்கிறாங்க. இப்ப பல கோவில்கள்ல சிசிடிவி டிவியும் கேமராஸும் இருக்கு எல்லா இடத்துலயும். மூலஸ்தானத்துல மட்டும் சில கோவில்கள்ல இல்ல, ஆனா பல கோவில்கள் இருக்கு. உதாரணமா நான் இப்ப ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசுறேன். ஸ்ரீரங்கத்துல மூலஸ்தானத்துல இல்ல, இருந்தாலும் கோவில்கள்ல பல இடங்கள்ல சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு இருக்கத்தான் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு வந்து இத தொலைஞ்சு போறதுக்கு காரணம், இவர்கள் விஷயங்கள்லாம் தொலைஞ்சு போய் காரணமே முக்கியமா அந்த திருப்பணிகள்ல செய்யற குளறுபடிகள் தான். திருப்பணி என்ற பெயர்ல நிறைய நடத்துறோம். இதுல வந்து ஒரு ஆடிட் கிடையாது, ஒரு கணக்கு வழக்கு இல்ல, யார் செய்யறாங்கன்றது தெரியாது, பல சட்டங்களுக்கு புறம்பான விஷயங்கள் வெட்ட வெளிச்சமா நடக்கிறது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பல பேர் இருக்கும், பல பேருக்கு தெரியாத காரணத்தினால அப்படி இருக்கும். இந்த சிலைகள் திருட்டு போறதுக்காக காரணம் வந்து இந்து சமய அறநிலையத்துறை மட்டும்னே சொல்ல மாட்டேன், பொதுமக்களும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு மூலவர் சிலை தொலைஞ்சு போச்சுன்னே வச்சுப்போமே, அது எப்படி தொலைஞ்சிருக்கும்? நித்தியபடி பூஜை நடக்கிறது ஒரு கோவில்ல, ராத்திரி ஆனா பூஜை முடிச்சு காத்தால ஆனா திறக்கிறாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல 10 மணி நேரம் தான். இந்த 10 மணி நேரத்துக்குள்ள ஒருத்தர் உள்ள பூர்ந்து பழைய சிலை எடுத்துட்டு போயிட முடியுமா? அப்படி போனாலும் அடுத்த நாள் காத்தால தெரியாம போகுமா? அப்படி தெரியாம போகணும்னாக்க வேற ஒரு மூலவர் சிலையை அங்க வச்சுட்டு தான் போகணும். அது எப்படி சாத்தியமாகும்? யாருக்குமே தெரியாம, அர்ச்சகருக்கோ ஈவோக்கோ இல்ல அங்க இருக்கிற காவலாளிகளுக்கோ யாருக்கும் தெரியாம போகிறதுக்கான வழியே இல்லை. 10 மணி நேரத்தில் இதை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. திருப்பணிக்கு திருப்பி வருவோம். திருப்பணிங்கிற பேர்ல பல கோவில்கள்ல சிலைகள் பின்னமா இருக்கு, சிலைகள் இங்க உடைஞ்சிருக்கு, அங்க உடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஸ்தபதிகளால இது பூஜைக்கு ஏற்றதல்ல அப்படின்னு ஒரு கருத்தை வெளிக்கொண்டு அந்த கருத்து மூலியமா இந்த சிலைகளை மாற்றப்பட்டு அந்த பழைய சிலைகள் வெளியில புறக்கணிக்கப்படுறது, தாறுமாறா வீசி கிடக்கிறத நம்ம பல கோவில்கள்ல பாக்குறோம். உதாரணத்துக்கு திரும்பியும் ஸ்ரீரங்கத்து கோவில்ல பாத்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபத்துக்கு உள்ள போனீங்கன்னாக்க அங்க 100கணக்கான சிலைகள் இன்றும் குப்பையாக கொட்டி கிடக்கிறது. ஓகே, இந்த சிலைகள் எங்கிருந்து வந்தன? நான் மீண்டும் வரேன். அலட்சியம் இதுல இருக்கிறது. அதுவும் இல்லாம பல தரப்புக்கு சம்பந்தம் இல்லாம இந்த கோயில பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், சம்பந்தப்பட்ட அமைப்புகள், இவங்களுக்கெல்லாம் சம்பந்தம் இல்ல, அவங்களுடைய கனெவன்ஸ் இல்லாம இது நடக்காதுங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை நீங்க எழுப்புறீங்க. 70% அளவுக்கு அதிகமான ஒரு கன்விக்ஷன் ரேட் இருக்கக்கூடிய வழக்கு இதுதான். இன்னும் சொல்ல போனா பல விஷயத்துல சிலை கடத்தல் பிரிவு வந்து வேற ஏதோ நாட்டுல இந்த சிலை கடத்தப்பட்டு மியூசியம்ல இருக்குன்னு தெரிஞ்ச பிறகுதான் இங்க திருடு போயிருக்கு, எங்க கோவில்ல களவு போயிருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்டே பதிவு செய்யப்படுது. இவ்வளவு குறைபாடுகள் நிறைந்த ஒரு ஃபுல் ப்ரூஃப் இல்லாத ஒரு அமைப்பாக, ஒரு மெக்கானிசமாக இது இருப்பதற்கான காரணம் என்ன? ஒரு காவல்துறை அதிகாரியா உங்களுடைய அனுபவத்துல இருந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யுங்க. இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டமா காவல்துறை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லல, அப்படி இல்ல, நிச்சயமா இல்ல. சரி, காவல்துறை கண்டுபிடித்த பிறகுதான், காவல்துறை வேற ஏதோ நாட்டில் இருக்குன்னு கொண்டு வந்த பிறகுதான் the கோவில் அத்தாரிட்டிஸ் கம்ப்ளைண்டே பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. நான் சொல்றேன் ஐ எம் நாட் பிளேமிங். இப்ப இந்த ஐடல் விங் அப்படிங்கிறது வந்து எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் அப்படிங்கிற இருக்கிற போலீஸ்ல ஐடல் விங் சிஐடி அப்படின்னு ஒரு விங் வந்து 1983 ஆரம்பிக்கப்பட்டது. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 271 கேஸ் ரிலேட் பண்ணிருக்காங்க. 1983 டு டில் டேட் 271 கேஸ். அதுல 70% கன்விக்ஷன் ஆயிருக்காங்க. ஏறத்தாழ ஆன்டிக் ஐடல்ஸ் வந்து 580, ஆன்டிக் ஸ்டோன் ஐடல்ஸ் வந்து 224, எல்லாமே சேர்ந்து மொத்தம் ஒரு 1000 கோடி மதிப்பான ஒரு அந்த முக்கியமான பொக்கிஷங்களை எல்லாம் அவங்க கைப்பற்றிருக்காங்க. இந்த வழக்கில் 271 வழக்குகளை டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்னாங்கன்னா
10% வழக்குகள் கூட வந்து அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட கோவில்ல இருந்து ரிப்போர்ட் வரல. எல்லா வழக்குகளிலும் மோஸ்ட்லி என்ன பாத்தீங்கன்னா போலீஸ் இன்ஃபார்ம் செட்டப் பண்ணி எங்க இதுல கோவில் திருடு போயிடுச்சு, எங்க நகையை காணோம், திருடு சிலையை காணோம் அப்படின்னு கொடுத்த ரிப்போர்ட் வந்து 5-10% தான். மீதி நாங்க கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி கண்டுபிடிச்சு போறோம். சுமோட்டோவா ஐயா விட சொன்னாங்க, முதல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் செட்டப் பண்ணி எல்லாம் இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணி பண்ணாங்க இல்லையா. எங்களுடைய இன்ஃபர்மேஷன்ல வந்த தகவல் படி, இன்டெலிஜென்ஸ் வந்த தகவல் படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு தான் இவ்வளவு எல்லாமே வந்திருக்குது. இப்போ லேட்டஸ்டா தீனதயாளன் அந்த பாட்டியான் ஒரு 4 பேர் மொத்தம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்குல கூட ஏறத்தாழ பஞ்சலோக சிலை பாத்தீங்கன்னா 49, ஸ்டோன் ஐடல்ஸ் 225, தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் ஒரு 200, இவ்வளவு பெரிய ஒரு மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா ஒன்லி ஆன் இன்ஃபர்மேஷன், நாட் அப்பான் ரிப்போர்ட். இவ்வளவு சீஸ் பண்றதுமே அந்த கோயில் எங்கேயாவது திருடு இருக்கான்னு தெரியும்னா சில பேர் முடிச்சுக்கிறாங்க. உண்மை அது பல வந்து ஃபார்மலா கம்ப்ளைண்டாவே ரெஜிஸ்டர்ல காவல்துறை ஐடல் விங் சோமோட்டோவா இன்ஃபார்மர்ஸ் வச்சு கண்டுபிடிக்குது. அது நிச்சயமா பாராட்டுக்குரிய மாற்று கருத்து இல்ல. ஆனா இவ்வளவு நாட்கள் தீனதயாளங்க ஒரு நபர் சென்னையில மைய பகுதியில 3 இடத்துல குடோன் வச்சு அவரால் வந்து இதை செய்ய முடியும் அப்படின்னா அது நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயமா இருக்க முடியாது. தொடர்ந்து செய்து வரக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த ஒரு ஐடல் விங் 1980களில் உருவாக்கப்படும் பொழுது 83களில் அதான் 80கள் அப்படின்னா 83ல உருவாக்கப்படும் பொழுது அதனது நோக்கமும் கூட அதை தடுப்பது, நடக்காமல் தடுப்பதும் கூட அதனது மேண்டேட்ல ஒரு விஷயம். இவ்வளவு நாட்கள் நடக்குது அப்படின்னா அதுவும் சேர்த்து பார்க்க வேண்டிய விஷயம். அதுவும் ஒரு அலாமிங்கான ஒரு விஷயத்தை காட்டலையா? இவ்வளவு நாள் சென்னையில மைய பகுதியில அதுவும் புராதனமான சிலைகளை கடத்தி வைத்துக் கொள்ள முடியுது அப்படின்னா அது சிஸ்டமிக் ஃபெயிலியர்ல இதுவும் சேர்த்த கேள்வி எழுது இல்லையா? ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. இவ்வளவு நடக்கும் போது நாங்க முனைப்பாக கண்டுபிடித்து விட்டோம் அப்படிங்கிறது நீங்க பாடத்தான் வேணும். இப்போ ஐடல் விங்ல ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு எஸ்பி, டிஎஸ்பி இவங்களெல்லாம் சேர்த்து உள்ளடக்கி தமிழ்நாடு முழுவதுக்கும் அனைத்து மாவட்டத்துக்கும் சேர்த்து மொத்த ஸ்ட்ரென்த் 30 பேர் தான். 122ல இருந்து 30 குறையுது ஏன் அப்படிங்கிற கேள்வி. இப்ப தெரியுமா உங்களுக்கு, இன்னைக்கு டேட்ல மொத்தம் இருக்கிறது 9 பேர் தான். 30 பேர்ல இன்னைக்கு சேர்ந்து 9 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 9 பேரை வச்சு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் பெரிய இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்றது மிக கடினமான ஒரு வேலை. இப்ப என்ன பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே தெரியும், அதாவது இந்த பத்தூர் நடராஜன் சிலை வந்து 1976ல காணாம போச்சு, 82ல தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது. இன்னொரு செப்போர் நடராஜில 1956ல காணாம போச்சு, 86ல கண்டுபிடிச்சாங்க. அது யுஎஸ்ல இருந்து வந்த பிறகு கண்டுபிடிச்சாங்க. இப்படி ஆஸ்திரேலியால சிட்னிலையும் அங்கங்க நிறைய காணாம போய் அங்கிருந்து கண்டுபிடிச்ச பிறகு தான் நிறைய வருது. இப்ப என்ன விஷயம்னா இங்க இவ்வளவு சிலைகள் காணாம போகுது. ஏற்கனவே பெரியவர்கள் முதலே சொன்னாங்க, இது அறநிலையத்துறை அதிகாரிகள் அல்லது அறங்காவலர்கள் அல்லது அர்ச்சகர்கள் கோவில் நிர்வாகத்தில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரியாம நடக்கிறது மிக மிக கடினம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். இத பல்வேறு சமயங்களில் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரியே பல்வேறு சமயங்களில் இதை வந்து ஆவணப்படுத்தப்பட வேண்டும், போட்டோகிராஃபி, வீடியோ எடுக்கணும். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல ஆன்டிக்ஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷரிஸ் ஆக்ட் 1972 பிரகாரம் இதெல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே 100 வருஷத்துக்கு மேல போச்சுன்னா சர்டிஃபை பண்ணணும். இது வந்து அரிய பொக்கிஷம் அப்படின்னு சர்டிஃபை பண்ணணும். அப்படின்னா இந்த விங் எல்லாம் எடுக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஒரு 30,000 கீழே தான் இருக்கும். ஏறத்தாழ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்க அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல 45,000 கோயிலுக்கு மேல இருக்கு. அதுல 90% இந்த மாதிரி ஒரு பொக்கிஷங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆவணப்படுத்தப்படவே இல்லை. ஆனா இதுல டிஸ்போசல் அப்படின்னு எங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய மார்க்கெட்டே கிடையாது. நிச்சயமாக ஒருபுறம் கோவில் நிர்வாகத்தினருக்கு பல்வேறு விஷயங்கள் தெரியாம இருக்க முடியாது. அல்லது இப்ப நாங்க எங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போனா தெரியும், ஐயாவுக்கு நல்லா தெரியும், அவங்க ஐஏஎஸ் நல்லா தெரியும். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு டிஎஸ்பி விசிட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு அல்ல 1 வருஷத்துக்கு ஒரு எஸ்பி லெவல்ல போய் விசிட் பண்ணி துப்பாக்கி எவ்வளவு இருக்கு, கேஷ் எவ்வளவு இருக்கு, ரவுண்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். சோ இந்த கோவில்கள்ல மிக மிக அரிய பொக்கிஷங்களை சிலைகளை கொண்டு உள்ள இந்த ஒரு ஆர்ட் ட்ரெஷரி உள்ள இந்த கோயில்ல பீரியாடிக்கலா செக் பண்றாங்களா, சர்டிஃபை பண்றாங்களா அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் இப்படி திருடினா கூட இதை இந்தியாவில் வந்து டிஸ்போஸ் பண்ண முடியுமானா இல்லை. ஒன்னு சீ போர்ட் போகணும், இல்லன்னா ஏர்போர்ட் போகணும். ஏர்போர்ட்ல ஸ்கேனர் இருக்கு. பெரும்பாலும் சீ போர்ட் மூலமா, அதுவும் மும்பைல இருந்து சென்னையில இருந்து தான் அதிகமா. மும்பை சீ போர்ட்ல இருந்தும் சென்னை சீ போர்ட்ல இருந்தும் பெரும்பாலானவைகள் ஹேண்டிகிராப்ட்ஸ் மெட்டீரியல் அப்படிங்கிற சர்டிஃபை பண்ணி தான் போகுது. யாரு சர்டிஃபை பண்றாங்க, யாரு இதுக்கு உடந்தையாக்குறாங்க? அதாவது புதிய நடராஜர் சிலை, இப்போது புதுசா உருவாக்கப்பட்ட நடராஜர் சிலையோட சேர்ந்து இந்த புராதன நடராஜர் சிலையும் சேர்ந்து எல்லாம் சர்டிஃபை பண்ணி ஹேண்டிகிராப்ட்ஸ் தான் அப்படி சர்டிஃபை இருந்து போகுது. அங்க போன பிறகுதான் எல்லாமே விஷயங்களும் தெரியுது. அப்போ கோவில்கள்ல மிகப்பெரிய முறையீடுகள் நடக்கிறது. ஆனால் இதை ஆவணப்படுத்துவதில் சிலர் வந்து அந்த மாதிரி சிலைய மூலவரையோ அல்லது முக்கியமான விக்கிரகங்களையோ அதை போட்டோ எடுத்தானா, வீடியோ பண்ணா, டிஜிட்டலைஸ் பண்ணா கோயிலுடைய புனிதம் கெட்டுவிடும்
அப்படின்னு சொல்லி மறுக்கக்கூடிய காலம் மாற வேண்டும். கண்டிப்பாக பண்ண வேண்டும். காலம் இருக்கா? இன்னைக்கு எவ்வளவோ தாண்டி ஆர்த்தடாக்சி எல்லாம் தாண்டி தான் அறநிலையத்துறையில பல புதிய மாற்றங்கள் இல்ல, இது கண்டிப்பா இருக்கிறது. ஏற்கனவே கோவில்ல வந்து இப்ப ஒரு 30,000 சிலைகளை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. 30,000 சிலைகளை இந்த டிஜிட்டலைஸ் பண்ணி 1972 சட்டம் படி கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் சட்டம். யார் எதிர்த்தாலும் யாருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ செஞ்சாகணும்னு யாரும் எதிர்க்க முடியாது. அறநிலையத்துறை கிட்ட அதிகாரம் இருக்கு. சர்டிபிகேட் பண்ணப்பட்டது செய்ய வேண்டியதான அரசுடைய பொறுப்பு. சட்டம் அதை செய்யணும்னு சொல்லுது. சட்டம் ஒண்ணு சொல்லலாம், சம்பிரதாயங்கள் ஆர்த்தடாக்சி ஒண்ணு சொல்லலாம். ரெண்டும் சொல்லுதான் சரி ஏற்கப்படும். இதுல மட்டும் இது மத ரீதியான அளவில் பெரும்பாலான மக்களுடைய மனதை புண்படுத்தி விடக்கூடாது, காயப்படுத்தி விடக்கூடாது, அல்லது புனிதம் கட்டு ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய சிலைகள், மூலவர் சிலைகள், சிலைகள்ல நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு மனதை புண்படுத்தல், இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வரலாம். மத்தபடி இருக்கக்கூடிய சிலைகளை எடுக்கிறது யாருமே சொல்ல இல்ல. அதெல்லாம் இருக்கு. வெறும் மூலவர் சிலைகள் அல்ல. இல்ல இல்ல, நீங்க சொல்ற மாதிரி முன்னாடி இதுல ஒரு தொய்வு இருந்ததற்கு காரணம் அதுதான். ஆனால் தற்போது இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு ஒரு மாசா இவ்வளவு பெரிய டைரக்ஷன் வந்த பிறகு இப்ப ஐடல் விங் கவர்மெண்ட்டுக்கு எழுதி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஒரு துரிதமாக வேகமாக டிஜிட்டலைஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா பண்ணியே ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல அது மட்டும் சொல்லல, ஒரு சிலையோ ஒரு பொக்கிஷத்தையோ ஒரு ஆட்டையோ ஒரு போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது மட்டும் இல்லாம லேசர் டிடெக்ஷனுக்காக வேண்டி பேஸ்ல ஏதாவது வைக்கணும், மெட்டல் என்கிரேவிங் பண்ணணும், அதே மாதிரி போட்டோகிராஃபி பண்ணணும். அப்படி இத மாதிரி கிளியரன்ஸ் பண்ணும்போது ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்றா வச்சோங்களேன், அல்லது சீபோர்ட்ல ஏர்போர்ட்ல போதுனா அவன் யாரோ ஒரு கஸ்டம்ஸ் ஹாஸ்பிடல் பண்ணக்கூடாது. ஹெச்ஆர்என்சி கமிஷனர், ஹெச்ஆர்என்சி ஒரு போலீஸ் அலுவலர், ஐடல் விங் அலுவலர் ஜாயிண்ட் கிளியரன்ஸ் பண்ணணும். இது ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தான் இல்ல, இது ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சத்தியம் பண்ணணும். ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெக்கானிசம் இன்னும் நம்ம எவால்வ் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பா. திரு ரங்கராஜன் ஒரு சிறிய குறுக்கீடு வாண்டட் இன்டரப்ட் திரு சுவாமிநாதன் அவர்கள்ட்ட ரொம்ப சுருக்கமா திரு ரங்கராஜன். அதான் திரும்பியும் எல்லாரும் மூலவர் சிலை மட்டும் தான் காணா போறதுன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கோம். மூலவர் சிலை மட்டும் காணா கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய தூண்களும் சிற்பங்களும் இல்ல அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல சொல்றேன். அப்படின்னு நீங்க சொல்லல. கண்டிப்பா ஒரு அசம்ஷன்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். போட்டோகிராஃபி எடுக்கிறதுனால மட்டுமே இந்த சிலைகள் திருட்ட தடுத்துற முடியும் அப்படிங்கிறது நிச்சயமா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா இது இது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? இன்னைக்கு அதோட டைமென்ஷன் பத்தி எடுக்க வேண்டியது முக்கியம். திருடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதோட டைமென்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது அது மட்டும் தீர்வு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சட்டம் சொல்லுது. 1972 சட்டம் அப்படி படம் எடுக்கப்படணும், டிஜிட்டைஸ் பண்ணப்படணும் சட்டம் சொல்லுது. யாருக்கும் என்ன கருத்தும் இருக்கலாம் இல்ல. சட்டம் சொல்றபடி எல்லாரும் செய்யணும். கரெக்ட் தான், சட்டம் சொல்றபடி செய்யணும். போட்டோ எடுத்துக்கிறது நல்லதுதான். ஆனா இது போட்டோ எடுக்கிறதுன்றது ரியாக்டிவ் ஆக்ஷன். ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன் ஒன்னு பார்க்கணும். ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன்றது சிலைகள் காணாம போகிறதுக்கான வழிகள் என்ன நடக்கிறது, என்ன யுக்திகள் ஒரு டிஜிட்டல் ரெக்கார்டு இருந்தா தானே ப்ரோஆக்டிவாவே இருக்க முடியும். அந்த ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ல போய் சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன் டிஜிட்டைஸ் செய்வது அப்படிங்கிறது வந்துருது. சரியான கேள்வி. ஹெச்ஆர்என்சி ஆக்ட் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அதுலயே நிறைய ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சிலைகள், ஆவணங்கள், எல்லா விஷயங்களும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும்னு ஹெச்ஆர்என்சி ரூல் படியே இருக்கு. ஆனா பல கோவில்கள்ல இந்த மாதிரியான ரெக்கார்டு இல்ல. போட்டோகிராஃபி மட்டும் இல்லாம ஒரு சிலைகளுடைய அளவு, தலைபாகம் எவ்வளவு, கால் பாகம் எவ்வளவு, உடம்பு பாகம் எவ்வளவுன்னு எல்லாத்தையும் அளந்து வச்சு பண்ணணும். இதுக்காக தான் ஸ்தபதிகள்லாம் உள்ளே போறாங்க. பாலாலயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க இதெல்லாம் அளந்துக்கிறாங்க. பல காலங்களா இது இருக்க வேண்டிய செயல்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான் கேள்வி. படம் எடுக்கப்படுவது பல்வேறு ஆர்த்தடாக்ஸ் ரீசனால தடுக்கப்படுது அப்படின்னும், அட்லீஸ்ட் இந்த டைமென்ஷன் என்ன அளவுகோல் இந்த சிலைகள் இருக்கு அப்படின்னு பதிவு செய்யப்படுவதே லட்சக்கணக்கான. இன்னைக்கு ஒரு சிலை கடத்தப்படுதுன்னா அது வெளிநாட்டுல தான் அதனது விலையே நிர்ணயிக்கப்படுது. அப்படிப்பட்ட சிலைகள்லாம் பதிய கூட படல அப்படின்னா அது பற்றிய கேள்விகள்லாம் தொடர்ந்து எழுகின்றன. நான் முன்னாள் அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது 72லயே சட்டம் இருக்கு, படம் எடுத்து வைக்கணும், டைமென்ஷன் வச்சுக்கணும் அப்படின்னு. படம் எடுக்கிறதுல கூட இதுல இந்த டைமென்ஷன்ஸ் மெஷர் பண்றது, அதுல ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கிறது, இதுல இவ்வளவு குறைபாடுகள் இருக்குமானா அது ஏற்புடையதா? இன்னும் சொல்ல போனா சிலை தடுப்பு பிரிவில் இருந்து கூட ரெக்கமெண்டேஷன்ஸ் பல போயிருக்கிறது. ஒரு லேசர் மார்க்கிங் இருக்கணும். வெளிநாட்டுக்கு போனாலும் கூட ஏதாவது மியூசியத்துல தான் விற்பாங்க, அங்க இருக்கக்கூடிய கலை மையங்கள்
இருக்கக்கூடும். அங்க போனாலும் கூட இந்த லேசர் மார்க்கிங் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு வந்து டியூப் லைட்ல கூட உபயம் அப்படின்னு போடப்படுது. ஆனா இந்த சிலைகள் வந்து இந்த கோயிலுடைய சிலை அப்படின்னு ஒரு மெட்டல் என்கிரேவிங் இல்ல, ஐம்பொன் சிலைகள்ல கூட. இதெல்லாம் செய்ய தொடர்ந்து தடுப்பது அது. இன்னைக்கு திடீர்னு பூத்த பிரச்சனை இல்ல, 80களில் அதிகமானனால தான் அன்னைக்கே சிலை தடுப்பு பிரிவு அப்படின்னு தனியா வருது. இதையெல்லாம் இந்த ப்ராக்ரஸ் எல்லாம் தடுப்பது எதுன்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் இப்பொழுதாவது காவல்துறை இவ்வளவு களவு போன கடத்தப்பட்ட சிறைகளை கைப்பற்றிய பிறகாவது விடுத்து எடுத்து ஒரு குழுவை நியமிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பழம்பெரும் கோயில்களில் இருந்து காணா போன பொருள்கள், பழைய பொருள்கள், பொக்கிஷங்கள் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய கவலை. காரணம், முசுகுந்த சக்கரவர்த்தி என்று திருவாரூரில் ஒருத்தர் இருக்கார். அவர் சிலையே இருக்கு நாகராஜர் கோயில்ல. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து இந்திரனோட சண்டை போட்டு ஜெயிச்சதனால் 7 மரகதத்தால் ஆன லிங்கம், சப்த விடங்கன் என்று பெயர், ஒன்னும் பல கோடி போறோம். அதே காணும் செலவு. அதை பத்தி அந்த களவு பண்ணதை பத்தியே நீங்க சிலைகளை சொல்றீங்களே, இதுவும் ஒரு விதமான சிலை தான், உருவம் தான். மரகதலிங்கள் கோடிக்கணக்கு, ஒரு சிலையும் பல கோடி போறோம். அது காணா போயிருச்சு, அதை கண்டுபிடிக்கவே இல்லை. அதுக்கெல்லாம் உத்தரவு போடணும். இந்த என்போர்ஸ்மெண்ட் ஒன்று இருக்கு, சட்டம் இருக்கும். இப்ப தீண்டாமையே கோயில் உள்ளதான் இருக்கு, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க எல்லாரும். சட்டம் போட்டு என்ன அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிற்பாடும் தகுதி பெற்றவன், பட்டயம் பெற்றவன், தீட்சை பெற்றவன், ஹரிஜனன், பல ஜாதியினர், பிராமணர் இல்லாதவர்கள் போக முடியவில்லை. சட்டம் இருந்தும் உச்ச நீதிமன்றம் சொல்லியும் உள்ளே போக முடியவில்லை. தீண்டாமை ஒளிந்துகிட்டு தான் இருக்கு. அதே போல சட்டம் என்போர்ஸ்மெண்ட் ஒன்று வச்சு நான் சொன்னபோது ஒரு கமிஷன் போட்டணும். இப்பயாவது எந்தெந்த கோயிலில் இன்னும் ஆவணங்கள் செய்யப்படவில்லை உடனே செய்ய வேண்டும். எந்தெந்த கோயிலில் ஏற்கனவே தமிழ்நாட்டு லிட்டரேச்சர், இலக்கியங்கள், வரலாறு பிரகாரம் நான் சொன்னபடி முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து முருகன் திருப்பரங்குன்றத்தில் தேவேந்திரனுடைய மகள் தேவயானை கல்யாணம் பண்ணதுக்கு முசுகுந்தன் சக்கரவர்த்தி வாஸ் இன்வைட்டட். அவர் போயிருக்காரு. அவரு அப்படிலாம்ங்கிற பொழுது அந்த மாதிரி பொருள்கள் காணா போனது பொக்கி. நான் சொன்னேன், ராஜராஜனோட ஒரு பெரிய சோழன் யாரு, நிரந்தரமான ஒரு ஸ்டேபிள் சோழா கவர்மெண்ட் வாஸ் ஃபார்ம்ட் இன் 10th century itself. இன்னைக்கு கூட எந்த சிலைகளுக்கு மவுஸ் இருக்குன்னா சோழர் காலத்து சிலைகளுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த சோழர் காலத்துல தான் இந்த வடிவமே கொடுக்கப்பட்டது. அவனுடைய தங்க சிலையே காணா போயிடுச்ச. நான் காணா ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி இருக்கிற முகவரியை கொடுத்துருக்கேன். அகமதாபாத்ல முர்லானி சாராபாய் வீட்டில். அது நல்ல வேலை அந்த அம்மா இப்ப இறந்து கூட போயிட்டாங்க. பயப்படாம போய் எடுக்கலாம், எடுக்கவே இல்லையே. கடவுளே உலகத்தில் கடவுளே மனிதன் சொல்லி எழுதின இது வெள்ளி பேழைக்குள்ளார புதுச்சேரியில் மௌனசாமி மட தெருவுன்னு ஒரு தெரு இருக்கு, அதுல இருக்கு. அது கைப்பற்றலையே. அது சிதம்பரம் நடராஜா கோயிலிருந்து களவாடப்பட்டது. நான் எழுதியிருக்கேன். போன 1915 செக்ரட்டரி டாக்டர் ராஜாராம், செக்ரட்டரி ஹெச்ஆர்என்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கேன், முதலமைச்சருக்கும் எழுதியிருக்கேன். அதனால இப்பொழுதாவது இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு அரசாங்கம் ஒரு கமிஷனை போட்டு, ஸ்பெஷல் ஆபீசர் போட்டு களவு போன பொருள்களை எல்லாம் லிஸ்ட் எடுக்க சொல்லி எது களவு பெருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். திரு முருகன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இன்னைக்கு வந்து ஐடல் விங் அப்படிங்கிறது, இது சிலை திருட்டுங்கிறது அதிகம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் பிரத்யேகமாக 1983 உருவாக்கப்படுது. அன்னைக்கு உருவாக்கப்படும் பொழுது 122 அப்படிங்கிற அளவுல இந்த ஸ்ட்ரென்த் அப்படியே குறைஞ்சிட்டு வந்து இன்னைக்கு 9, 27 30 27 இன்னைக்கு 9 அப்படிங்கிற அளவுல இருக்குமானா, இன்னைக்கு மேக்னிடியூட பாக்குறோம். இன்னைக்கு இந்த சிலை கடத்தலுடைய மேக்னிடியூட் இது இன்னும் வலுப்படுத்தப்பட வேண்டிய அமைப்பு, இன்னும் அதனது கரங்கள் வலுப்படுத்த அவசியம் இருக்கிறது நீங்க கருதலையா? இல்ல, நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய டிபேட் நம்ம எடுத்தாலும் இப்ப வந்து சிலை திருட்டு போய் பெரிய அளவுல விளம்பரமான ஒண்ணு இந்த டாபிக் எடுத்து நம்ம பேசுறோம். எல்லா அரசு துறைகளிலும் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுதான். போலீஸ் செய்ய வேண்டிய வேலையே சிலை திருட்டை தடுக்க வேண்டும். திருடு போன சிலையை கண்டுபிடித்து திருடியவர்கள் மீது வழக்கு பதிந்து அப்புறம் அவனுக்கு தண்டவாணி கொடுக்கிறது 2வது ரகம். அது சிலை திருட்டு தடுப்பு பிரிவுடைய ஒன் ஆஃப் தி மேண்டேட்ஸ்ல திரு சித்தனன் தவறு செஞ்சா கரெக்ட் பண்ணுங்க, தடுப்பதும் கூட இருக்கிறது. அதனாலதான் ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸா எடுக்கிறீங்களே தவிர அனுபவத்துல பாருங்க, இதுக்கு
ஜெனரல் தீசிஸ்ல சொல்லுவோம். நாங்க வந்து அந்த காலத்துல ரிவ்யூ பண்ணுவோம் எமர்ஜென்சி டயத்துல. அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இப்பவும் இருக்காரு என் ஃப்ரெண்டு ரஞ்சித் சிங் எஸ்பி. அவர் ஒரு தியரி வைப்பாரு. சார் இதுக்கு முன்ன வந்து 300 கேஸ் தான் போட்டிருக்கோம், இப்போ வந்து 200 குறைஞ்சிருக்கு, அதனால நாங்க நல்ல ஆக்டிவா வேலை செஞ்சு சமூகத்துல நாங்க குற்றங்களை குறைத்து விட்டோம் பாரு. உடனே நாங்க சொல்லுவோம், இல்லைங்க முன்னாடி 300 கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, இப்ப நீங்க எந்த கேஸையும் கண்டுபிடிச்சு ரெஜிஸ்டர் பண்ணால 200 குறைஞ்சதுமோ கம்முன்னு உட்காந்துவாங்க. சோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்குள்ளே நாங்க போறதில்ல. அதுதான் திரு ரங்கராஜன் சொல்றாரு. அவர் ஒரு அழகான பாயிண்ட் சொல்றாரு. இப்ப வந்து சாமியை வந்து வச்சுக்கிட்டு அங்க கற்பகிரகத்துல போய் அங்கதான் கவனங்கள் செலுத்தப்படுமே தவிர அந்த ரூம்ல இருக்கிறது, செவர்ல இருக்கிறது, அந்த செவர்ல இருக்கிற சிலையை காலை உடைச்சு எடுத்துட்டு போறது இதுக்கும் குருக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என்பது உண்மை. அரசு இந்த அறநிலையத்துறையில பாத்தீங்கன்னா இந்த வேலையை மட்டும் இல்ல எந்த வேலையும் அவங்க சரியா செய்யறது இல்லைங்கிறது நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு பொதுமைப்படுத்த முடியுமா? பொதுமைப்படுத்தலாம். ஏன்னா நாங்க ரிப்போர்ட் எழுதிருக்கோம். அதே ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு சிறப்பாக கும்பாபிஷேகம் நடந்துச்சு, நிறைய பணிகள். இல்ல கேஷுவல் ஸ்டேட்மெண்ட், ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் அப்படித்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு திருச்செந்தூர்ல ஒரு பெரிய 10 நாள் திருவிழா நடக்கு, பழனியில நடக்கு, அங்க போய் நடக்கலாம் சொல்லிட்டு இவங்களால மேனேஜ் பண்ற மாதிரி சிஸ்டமோ அனுபவத்திலே உருவாக்காம ரொம்ப நாள் போயிட்டு இருக்கு. இவன் வந்து இப்ப நீங்க வழக்கமா சார் பெரிய கம்பெனிகள்ல 30 லட்சம் ரூபாய் வருமானம் வருதுங்கனால 5,000-5,000 ரூபாய் செலவெல்லாம் பார்க்க மாட்டாங்கிற தியரி கோயில் நிர்வாகத்தில் பொருந்தும், மயிலாப்பூருக்கும் பொருந்தும், எல்லா இடத்துக்கும் பொருந்தும். அதுல ஒரு அம்சம் தான் இது. இப்ப நீங்க சொல்றீங்களா கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு, யார் கொடுக்கணும்? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்குன்னு தனியா ஆள்லாம் தேவையில்லை. அவங்க வந்து மேல எழுதுவாங்க, ஜாயிண்ட் கமிஷனர் HRNCக்கு லெட்டர் எழுதுவாங்க, எங்கது ஒரு சிலையை காணும்னு. அவங்களுக்கு டைரக்டா போலீஸுக்கு போறதுக்கு அதிகாரமே கிடையாது. ஆனா இங்க ஒரு 6000 வேலை தூங்குற மாதிரி இதுவும் தூங்கும். நீங்க ஜெனரல் டிட்டரேஷன் ஆஃப் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க கோயில் நிர்வாகத்தை பத்தி பேசுறீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன், இது வந்து சிஸ்டமிக்கா பொதுவா இருக்கக்கூடிய நாளைக்கே டூரிசத்துல வந்து எல்லா இடத்துலயும் லாபமா ஓடுற ஹோட்டல் நஷ்டமானு நீங்க ஒரு டிபேட் வச்சீங்கன்னா இதையே நான் ப்ரூவ் பண்ணுவேன். அதே மாதிரி போலீஸ் துறையில இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னா அதையும் டிபேட் பண்ணலாம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல பண்ணலாம், கலெக்டர் ஆபீஸ்ல பண்ணலாம். மோர் சிஸ்டமிக். எஸ், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். இதுக்கு அரசியல்வாதிகளோ அமைச்சர்களோ ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு பாருங்க. அரசு அதிகாரிகளில் உயர் அதிகாரிகளில் இருந்து நடுவில் இருக்கிற அதிகாரிகளும் தங்கள் வேலையை செய்வதுடன் இது போன்ற இனிமே நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி கெட்ட பேர் வந்துடக்கூடாது. நான் வந்து என் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற 6000 கோயிலையும் சில திருட்டு போகாம பாத்துக்கோ. அதுக்கு வீடியோ கேமரா எல்லாம் ரெண்டாவது. முதல்ல இவர் போய் எங்கெல்லாம் யாராவது இதுல இந்த மாதிரி நீங்க கோஆபரேட் பண்ணி தெரிஞ்சா சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், உங்க பேர்ல நான் கிரிமினல் கேஸ் போட்டுருவேன். நீங்க யாரெல்லாம் இன்னொன்னு தெரிஞ்சுங்க, இந்த கோயில் சிலை திருட்டு லோக்கல் அதிகாரிகளுடன் துணை இல்லாமல் நடந்திருக்கவே முடியாது. திரு ரங்கராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க 70% கன்விக்ஷன் இருக்கிறது நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, நிர்வாகத்துக்கு, காவல்துறைக்கு, சிலை தடுப்புக்கெல்லாம் கிரெடிட் கொடுத்துட முடியாது அப்படின்னு கேட்கும்போது பதிவு செய்யறதே குறைவு, அப்பதானே இது வரும் அப்படின்றீங்க. ஆனா டோனி அபாட் ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் 2 சிலைகளை, கடத்தப்பட்ட நடராஜர் சிலை, சிவப்பிரந்தாள் நடராஜர் சிலை, அர்த்தநாரீஸ்வரர் சிலை, கடலூர் மாவட்டத்திலிருந்து அர்த்தநாரீஸ்வரர் சிலை, இவற்றையெல்லாம் இந்திய பிரதமருக்கு 2014 இந்தியா விஜயம் செய்த போது கொடுத்தார். அதெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகாத சிலைகள். அதுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் அது யாரோட சிலைப்பா, எந்த கோவில் சிலைப்பா அப்படின்னு கேட்கும்போதுதான், வாதம் வரும்போதுதான் அது கம்ப்ளைண்டே எஃப்ஐஆரே பதிவாகுது. ப்ரோஆக்டிவா எஸ்டாப்ளிஷ்மெண்ட், காவல்துறை, சிலை தடுப்பு அங்க போய் கண்டுபிடிச்சு செஞ்ச ஒரு விஷயம். கம்ப்ளைண்ட் ஆகாதுல கூட ப்ரோஆக்டிவா நடந்த தருணங்கள் இருக்கவே செய்யுது இல்லையா? இருக்கு, கண்டிப்பா. காவல்துறையை பத்தி நான் ஒரு குறையும் சொல்லல. அவங்களுடைய லிமிடேஷன்ஸ்க்குள்ள அவங்க பண்றாங்க. கண்டிப்பா இதனுடைய முதல்ல இதை பத்தி எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது, புகார் கொடுக்க வேண்டியது இந்து சமய அறநிலையத்துறையுடைய இணை ஆணையர் தான். அந்த ஒரு கோயிலுக்கும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இருக்காங்க. ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், ஒரு 10 எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு மேல ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் இருக்காங்க. இப்படித்தான் அதோட அமைப்பு இருக்கு. இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், ஜாயிண்ட் கமிஷனர் இவங்கெல்லாம் ஒரு கோவில்களையும் ஒரு நாளைக்கு என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க பல இடத்துல கோவில்களுக்குள்ள ஆபீஸையே வச்சிட்டு இருக்காங்க. இருந்தும் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காதப்போ எப்படி ஒரு பொதுமக்களால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? ஒரு அதிகாரி, ஒரு அரசு அதிகாரி தன்னுடைய கோவில்ல ஒரு தொலைஞ்சு போன ஒரு சிலை தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு புகார் ஒரு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்க முடியலன்னாக்க ஒரு சாமானியனால எப்படி கொடுக்க முடியும்? அது எதுக்கு சாமானியன் கொடுக்கணும்? அதுக்கு தானே அறநிலையத்துறையே வந்திருக்கு. அறநிலையத்துறையை ஏற்பாடு படுத்தின விஷயமே
கோவில்கள்ல பல முறைகேடுகள் நடக்கிறது, அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துக்காகத்தான் அறநிலையத்துறையே உருவாக்கப்பட்டது. இன்று அதே அறநிலையத்துறை மற்றவர்களை பார்த்து நீங்க தான் முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க. அதுதானே நோக்கமே, இந்த சொத்துக்களை எல்லாம் பராமரிப்பது, காப்பது தானே நோக்கமே. அந்த நோக்கம் சார்ந்த, இந்த துறையுடைய நோக்கம் சார்ந்தே அதாவது செயல்பாட்டுல கேள்வி வந்துருது அப்படின்னு அவர் கேட்கிறார். உங்களுடைய பதில்? என்போர்ஸ்மெண்ட் தான், சட்டம் இருக்கு, ஆனா அது அமுல்படுத்தப்படுகிறான்னு பாக்குறதுக்கு அதிகாரி தானே பண்ணணும். அதனால என்போர்ஸ்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். இதுல சரி சித்தன் சார் சொன்னாங்க ப்ரோஆக்டிவா ஒர்க் பண்ணணும், போலீஸ் வந்து பிரிவென்டிவ் ஆக்ஷன் பண்றது முக்கியமான கடமை சொன்னாங்க. எஸ், போலீஸ் ஆக்ட் 1861 பிரகாரம் எங்களுக்கு வந்து கலெக்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம், அதுக்கப்புறம் டிடெக்ஷன் ஆஃப் கிரைம், அதான் எங்களுக்கு முக்கியமான டியூட்டி. இப்போ 1983 இந்த விங்க ஆரம்பிச்ச பிறகு 271 கேஸ் போட்டு அதுல 70% மேல நாங்க கன்விக்ஷன் வாங்கணும் அப்படின்னாங்கன்னா 6 கேஸ் 7 கேஸ் மட்டும்தான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்க ப்ரோஆக்டிவா நாங்க ஆக்ட் பண்ணி, நாங்க இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணி, நாங்க டிடெக்ட் பிரிவென்ட் பண்றதுக்காக வேண்டி பல்வேறு ஸ்டெப் எடுக்கும் போது அந்த தகவலின் பிரகாரம் டிடெக்ட் பண்ணதான் அது. இப்போ நாங்க கண்டுபிடிச்ச கேஸ் 271 எங்க இன்ஃபர்மேஷன்ல சூமோட்டோ அப்படின்னா எங்களுடைய இன்டெலிஜென்ஸ்னால எங்களுடைய ஆக்ஷன் தடுக்கப்பட்ட குற்றத்துல யோசிச்சு பாருங்க. தடுக்கப்பட்டது உண்மை. நீங்க கண்டுபிடிச்சதை வச்சு கம்ப்ளைண்ட் பெரும்பாலும் பதிவாளங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பதிவாகாம உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாம அது இருப்பதும் நிறைய இருக்கும்னு சொல்லல. இப்ப கண்டுபிடிக்கப்பட்டது உங்களால, உங்களுடைய ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸால கண்டுபிடிக்கப்பட்டது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க், ஒரு சிறிய பகுதினும் பொருள் கொள்ளலாம். கண்டிப்பா நான் அதுல உடன்படுகிறேன். இப்ப என்ன சொல்ல வரேன் நானு, இவ்வளவு கேஸ் இவ்வளவு திருட்டு போயிருக்கு. இப்ப இந்த லேட்டஸ்ட் கேஸ்ல கூட இப்ப நம்ம சீஸ் பண்ண அந்த முக்கியமான ஒரு கலை பொக்கிஷங்களை எல்லாம், அந்த சிலைகளை எல்லாம் பார்த்தோம்னா எந்தெந்த கோயில் இருக்கு இன்னும் யாருக்கும் தெரியல, சொல்ல முடியல, அப்படித்தான் இருக்குது. அப்ப தன்னுடைய கோயில்ல என்னென்ன முக்கியமானது களவாடப்பட்டிருக்கிறது, எப்ப போயிருக்குன்னு ஒண்ணுமே தெரியாம, ஒரு ரெக்கார்டே இல்ல போது தெரியாம போது நம்ம சொன்ன பிறகு பேப்பரை பார்த்து ஏதாவது பார்த்துட்டு எண்ணெயில் காணாங்க இப்ப சொன்னாங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இப்பவாவது ஹெச்ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்டும் அரசாங்கமும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடிட் பண்ணி எங்கெங்கெல்லாம் காணாம போயிருக்கு சொல்லிட்டு, இதுவரைக்கும் ஏன் காவல்துறையில வந்து அந்த மாதிரி ஒரு புகார் அளிக்கப்படவில்லை, ஏன் மெத்தனமாக இருந்தார்கள், 10 வருஷம் 5 வருஷம் திருடு போட்டு இன்னை வரைக்கும் தெரியலன்னா, டோட்டலி இக்னரண்டா இருந்தாங்கன்னா அவங்க அன்பிட், மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியல கூட அவங்களுடைய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படணும். அதுல எல்லாருமே சொன்ன மாதிரி ஹெச்ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி அசட்டையா இருந்ததுன்னா மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, சட்டம் என்ன அப்படின்னா, கோயில திருடு போச்சா, ஒரு திறந்த கோயில் திருடு போச்சா செக்ஷன் 380 ஐபிசி போடுவாங்க, அல்லது ஒரு ட்ரெஸ்பாஸ் அல்லது ஹவுஸ் பிரேக்கிங் பண்ணி போய் திருடினாங்களா 457 318 பண்ணுவாங்க. என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தோம்னா அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் இருங்க. பண்ணா வருஷம் வரைக்கும் அது வந்து மாத்துறாங்க. இந்தியா முழுவதும் இல்லை, தமிழ்நாடு தான் 1993 ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க, 28 கொண்டு வந்தாங்க. அது பிரகாரம் செக்ஷன் 380 செக்ஷன்ல 3 வருஷம் இருந்தது, குறைந்தபட்சம் 2 வருஷம், மேக்ஸிமம் 3 வருஷம் கொண்டு வந்தாங்க. 457 அப் டு 14 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ஆனால் 1983 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வழக்கில் கூட 14 இயர்ஸ் கொடுக்கல, 6 மாதம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லது 1 வருஷம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு டிஸ்கஷன் பவர் இருக்கு, ஜட்ஜோட டிஸ்கஷன் பவர் வந்து அது குறையா கொடுத்தா பதிவு செய்ய. முக்கியமான விஷயம், இப்படிப்பட்ட நடவடிக்கைகளுக்கு ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ் கொண்டு வந்து ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணணும் கண்டிப்பாக. அது முக்கியமான இதுல ஒரு மணி லாண்டரிங் ஆக்ட் 2016ல 2006ல பண்ற மாதிரி கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணனும். டெம்பிள் டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாரோட இறுதியான கருத்து டெம்பிள் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒரே நிமிஷம் இல்ல நேரம் குறைவா இருக்கு, மற்றவங்களுக்கான வாய்ப்பையும் கொடுக்கணும். அவர் சொல்றது போல இன்னும் ஒரு சிஸ்டம் இன்னும் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு 14 வருஷம் வரைக்கும் தண்டிக்கலாம் அப்படின்னு சட்டம் இருக்கிறது, பெரிய அளவுக்கு களவாடப்பட்டு இருக்கு. ஆனா ஒருவர் கூட தண்டிக்கப்படல அப்படிங்கும்போது இன்னும் இந்த சிஸ்டத்தை வலுப்படுத்த வேண்டிய அவசியங்கள் இருக்குங்கிறத விளக்குறது எல்லாரோட இறுதியான கருத்தும் கேட்க வேண்டிய தருணம் தாச்சு. மிஸ்டர் இல்ல இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் புதுசா சட்டம் போடுறதை விட இருக்கிற சட்டங்களை நாம் ஒழுங்காக நிறைவேற்றி, இது வந்து இருக்கிற சட்டம் தான் அவர் சொல்றது போல 14 வருஷம் கொடுக்கலாம். பேச விடுங்க சார். அறநிலையத்துறை தனது கடமையும் வேலையும் ஒழுங்காக செய்தால் இது குறையும். அதுக்கு வந்து அவங்க அந்த கோயில்ல இருக்கிற அதிகாரிகள், கீழே இருக்கிறவங்க, பூஜாரிகள் எல்லாருக்கும் ஒரு மதப்பற்றுடன் இந்த வேலையை செய்ய வேண்டும். இவங்க வந்து சரி நம்ம வரைக்கும் இப்ப நீங்க இவர் சொன்னார, நம்ம போலீஸ் ஆபீசர் சொன்னபடி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, சம்பந்தப்பட்டவங்களாம் ரிட்டையர் ஆகி ஒரு 20 வருஷம் ஆயிருக்கும், பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூடு. இது எல்லாம் செட்டின் ஆகி நம்ம உட்கார்ந்துருக்கோம். இப்ப நீங்க பண்ண வேண்டியது, அறநிலையத்துறையின் தலைவரும் மற்றவர்களும் கடுமையான நடவடிக்கை எடுத்து
ஒழுக்கமாக அவர்களை வேலை செய்து வச்சாலே 50% குறைஞ்சிரும். திரு சுவாமிநாதனுடைய இறுதியான கருத்து, ஃபைனல் வேர்ட்ஸ், இஃப் யூ வாண்ட் வேற ஏதாவது சேர்க்கணும், இஃப் யூ வாண்ட் ஆட் சம்திங் மோர், உங்களுடைய இறுதியான கருத்து. இறுதியான கருத்து, அட்லீஸ்ட் நவ் இது மாதிரி களவு போன கடத்தப்பட்ட சிலைகள் கண்டுபிடிக்க போலீஸுடைய முயற்சியினால கண்டுபிடிக்கப்பட்ட பிறகாவது தமிழ்நாடு அரசு விழித்துக் கொண்டு பழைய பொக்கிஷங்களை காப்பாற்றுகிற நோக்கத்தில் ஏற்கனவே உள்ள சட்டங்களை பயன்படுத்தி ஒரு ஸ்பெஷல் கமிஷனரை போட்டு இதுவரையில் தமிழ்நாட்டு எல்லா கோயில்களிலும் களவு போன பொருள்கள் என்ன என்ன என்று கண்டுபிடித்து எவைகள் கண்டுபிடிக்கப்பட்டன, எவைகள் களவு பற்றி பதிவு செய்யப்படவில்லை, எஃப்ஐஆரே கொடுக்கப்படவில்லை என்று பார்த்து அவைகளுக்கெல்லாம் உரிய கம்ப்ளைண்ட் புகார்களை வாங்கி கடுமையாக theft inside the building is more serious. Very true. It is not a mere theft. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவே செய்தாக வேண்டும். இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வேறுபடக்கூடிய விஷயங்களை காட்டிலும் எல்லோரும் ஒன்றுபடக்கூடிய, எல்லாருமே ஒரு கன்சென்சஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய இருக்கிறது. இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவே செய்தாக வேண்டும். இது வந்து ஒரு தேசத்துடைய பொக்கிஷம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், எல்லாருக்குமே இதுல பங்கு இருக்கக்கூடியது. இது வந்து அண்டை நாடுகள்ல, அமெரிக்கால, யூஎஸ்ல நமக்கு ஏது களவு போயிருக்குன்னு தெரியாம அங்க ஒரு பொக்கிஷமா லைட் வச்சு அவங்க அந்த பொக்கிஷத்தை கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நமது தேசிய அவமானமா தான் பார்க்க முடியும். அரசும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறது, காவல்துறையும் ஐடல் விங்கும் கூட பல்வேறு ப்ரோஆக்டிவான ஸ்டெப் எடுத்திருக்கிறது. இந்த முறையும் கூட காவல்துறையுடைய செயல்பாட்டினால தான் இந்த அளவுக்கு நடந்திருக்கக்கூடிய ராக்கெட்டே வெளியில வந்திருக்கிறது. இன்னமும் கூட திரு சித்தன் சொன்னது போல, திரு சுவாமிநாதன் சொன்னது போல, திரு முருகன் சொன்னது போல, எல்லோரும் திரு ரங்கராஜன் சொன்னது போல அமைப்பை வலுப்படுத்த வேண்டிய, இருக்கக்கூடிய விதிகளை, இருக்கக்கூடிய சட்டங்களை இன்னும் சிறப்பாக அமல்படுத்த வேண்டிய தருணங்களை நாம் இருக்கின்றோம். அந்த பொக்கிஷங்கள் களவாடப்படுவது, அண்டை நாடுகளுக்கு செல்வதெல்லாம் இனி எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க முடியாத நிகழ்ச்சியில் பங்குகொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. ஆயுதெழுத்து நீட்சியில் சந்திப்போம். தொடர்ந்து